Hi, hello and welcome back to Samyu's Kitchen Vlogs. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துப்போம். இப்போ அதில் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிப்போம். ஸோ சட்னி பொறுத்த வரைக்கும் இந்த வரமிளகாய் வந்து நல்லா வறுபடணும், அப்போ தான் சட்னி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எண்ணெயிலே இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வரமிளகாய் நல்லா வறுபட்டதும் இப்போ இது கூட 20லேருந்து 30 பல் பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பூண்டை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு அதையும் வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட வந்து 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நறுக்கி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி இதை வந்து வேக விடுவோம். அந்த மாதிரி பண்ணால் தக்காளி வந்து ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். ஸோ இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். ஸோ இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிப்போம். ஸோ இது அந்த உளுத்தம்பருப்போட நிறம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறினதும் இது கூட வந்து 2 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ரொம்பவே ஈஸியான குயிக்கான டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சம்யூஸ் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.